குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கிணங்க 10 மலையில் 272 படிகள் ஏறிச் சென்றால் இருக்கும் தண்டாயுதபாணி சன்னதியும் கோவிலுக்கு முன்பு இருக்கும் 427 மீட்டர் உயரமுள்ள முருகப்பெருமானின் சிலையும் பிரமிக்க வைக்கும். 135வது ஆண்டாக இந்தாண்டும் படிக்கட்டுகள் தெரியாவண்ணம் பக்தர்கள் கூட்ட மலைமோத தைப்பூசம் கொண்டாடப்பட்டது. 10 மலை தைப்பூசத்தின் மற்றுமொரு சிறப்பு தமிழர்கள் மட்டுமில்லாது சீனர்களும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதுதான். தைப்பூசத்தின் முதல் நாள் உற்சவர் வெள்ளித்தேரில் வலம் வருவார். அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் வெள்ளித்தேர் 5 கிலோமீட்டர் தூரத்திலிருக்கும் லயன் சித்தி விநாயகர் கோவில் வரை செல்லும். அதன் பின்பு உற்சவரை பல்லக்கில் சுமந்து செல்லும் பக்தர்கள் முருகபக்தி பாடல்களை பாடி நடனமாடுவது வழக்கம். தைப்பூசத்தன்று அதிகாலை 4 மணிக்கு சைனா டவுனில் இருக்கும் மகாமாரியம்மன் கோவிலில் நடக்கும் பூஜையில் பங்கேற்று அதன் பின்பு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் 10 மலை தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்படுகின்றனர். மஞ்சள் நிற ஆடை அணிந்த பக்தர்களின் திருநிறைந்த ஊர்வலமும் வண்ண காவடிகளும் காண கண்கோடி வேண்டும். அசுரவதம் புரிய பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுவதால் தனக்குள் இருக்கும் கோபம், குரோதம் போன்ற கெட்ட குணங்களை அழித்து திருமணத்தடை, தொழில் தடை மற்றும் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான தடைகளையும் அழித்து முருகப்பெருமான் வெற்றியை வழங்குவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. நேர்த்திக்கடன் செலுத்த வரும் பக்தர்கள் அசைவம் மற்றும் மது தவித்து விரதமிருந்து வந்து பலவண்ணமயமான காவடிகளும் பால்குடத்துடனும் அலகு குத்தியும் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் கூட்டத்தில் கேட்கும் வேல் வேல் முருகா கோஷமும் நாதஸ்வர இசையும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். தைப்பூசம் கொண்டாடப்படும் மாநிலங்களில் மலேசிய அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம் என்ற பாடல் வரிகளுக்கு கேற்ப தெருமுழுவதும் கூடியிருக்கும் பக்தர்களின் ஆரோகரா கோஷம் விண்ணை முட்டுகிறது. புத்தாண்டு தினத்தன்று ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வது போல சீன மக்கள் ஹாப்பி தைப்பூசம் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்துகின்றனர். பிரம்மாண்ட ஊர்வலமாக சைனா டவுன் மகாமாரியம்மன் கோவிலிருந்து 10 மலை நோக்கி ஊர்வலமாக செல்லும் பக்தர்களுக்கு வழிநெடுக தண்ணீர் பாட்டில்களும் உணவு பொட்டலங்களும் வழங்கப்படுகிறது. இறுதியாக 10 மலையை அடையும் பக்தர்கள் 272 படிகள் ஏறிச் சென்று தண்டாயுதபாணி சுவாமிக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். அசுரனை அழித்த முருகப்பெருமான் தங்களது தீமைகளை அழித்து வாழ்வில் தொட்ட காரியங்களில் அனைத்திலும் வெற்றியை தருவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. மொத்தத்தில் 10 மலை தைப்பூசம் ஓர் மெய்சிலிர்க்க வைக்கும் அனுபவம். முருகப்பெருமான் பற்றிய தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள்.